ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நம்பிக்கையை கடைபிடிக்க வேண்டும். நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்வடையலாம். ஆகவே நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள், நலமோடு வாழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் KSR சேனலில் இன்றைய பதிவு நம்பிக்கை, நம் பின் கை, நம்பிக்கை என்ற தலைப்பில் உங்களுக்கு சில அறிவுரைகள். விசுவாசம் காரணம் வியாதி நிவாரணம். இது ஒரு பழமொழி. மருத்துவரில் நம்பிக்கை வைத்தால் குணமாகிவிடும் என்று பொருள். மருந்துக்கள் கணக்கற்ற முறையில் தாண்டவமாடும் இந்நாளில் மருத்துவர்க்கே அவர் எழுதி கொடுக்கும் மருந்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று புது பொருளும் நிலவ ஆரம்பித்துள்ளது. மனிதன் தன் இரு கைகளுடன் திருப்தி அடையாமல் மூன்றாம் கையான நம்பிக்கையும் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். அந்த மூன்றாம் கையினால்தான் இரு கைகளில் சாதிக்க முடியாததை மனிதன் சாதிக்கிறான். பின்னே உள்ளே கை, நம் பின் கை, நம்பிக்கை என்று கற்பனை செய்து கொள்ளலாம். கடவுளின் நம்பிக்கை, நண்பன் கொடுத்த உறுதிமொழியில் நம்பிக்கை, தாம் செய்யும் திட்டத்தில் நம்பிக்கை, தான் உட்கொள்ளும் மருந்தில் நம்பிக்கை, தன்னில் நம்பிக்கை, எல்லாம் முழுவதுமாக இருத்தல் வேண்டும். நினைத்த காரியத்திற்குள் பயன் கிடைக்காவிட்டால் நம்பிக்கையை இழந்து செய்யக்கூடாதே செய்பவர் பலர். நம் மனதில் உள்ள கால வரம்பிற்குள் பலன் கிடைக்காவிட்டால் குரங்கு தாண்டுவது போல் இன்னொரு இடத்திற்கு தாண்டுவது பலவீனம். எதிலும் அவசரம், பலன் அடைவதிலும் அவசரம். இந்த அர்த்தமற்ற துடிப்பால் நிம்மதியை இழக்காதீர்கள் என்று நம் காதுகளில் உபதேசம் விழுந்த வண்ணமாக உள்ளது. எனினும் நாம் கேட்க தயங்குகின்றோம். ஆகவே அதுபோல் இல்லாமல் நம் வாழ்க்கையில் நம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் மேன்மை அடையலாம். தன்னம்பிக்கையோடு இருங்கள், முயற்சி செய்யுங்கள், முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Do not lose the faith.